கிச்சன். நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறது வந்து நம்மளுடைய கடல் மீன்ல ஒரு வகையான சிப்பி. அந்த சிப்பியோட வறுவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிப்பி எப்படி க்ளீன் பண்றது, எப்படி வேக வைக்கிறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? இதை நம்ம சிப்பி நான் 1 கிலோக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு நம்ம வந்து சுடு தண்ணியில் போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ சுடு தண்ணியில் நம்ம போடலாம். இது வந்து ஃபுல்லாக வந்து இந்த சிப்பி வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம வந்து இது வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், எல்லா சிப்பியும் நான் இது உள்ள தண்ணியில் போட்டாச்சு. இது நல்லா கொதிச்சு இந்த ஒவ்வொரு சிப்பியும் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அது உள்ளே இருக்க அதை வந்து நம்ம இப்போ வந்து க்ளீன் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபுல்லாக எல்லாமே ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆகணுன்னே காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நல்லா மூடி போட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக அதை வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், எல்லா சிப்பியும் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி எல்லா சிப்பியும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வந்து இது உள்ளே இருக்கிறத நம்ம எடுத்து க்ளீன் பண்ணலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வந்து பாருங்கள், ஒரு சிப்பி இதில் இருக்க ஃபுல் கறியும் வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம், ரிமூவ் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்மளுடைய அந்த சிப்பியோட கறி உள்ளே இருக்கிறது. இதில் பாருங்கள், இந்த இடத்துல கருப்பாக இருக்கு பாருங்கள். இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணாலே அந்த கருப்பு இது வந்து வெளில வந்துடும். இதை எடுத்துடலாம், அவ்வளோதான். பாருங்கள், நம்மளுடைய சிப்பி கறி வந்துச்சு. பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு தடவையும் நான் சொல்லி காமிக்கிறேன். இதை நம்ம எடுத்தாச்சு. இந்த கருப்பு ஃபுல்லாக நம்ம ப்ரெஸ் பண்ணாலே மேலே ஏது வந்துடும். அதில் அவ்வளோதான். இப்போ அதோட ஃப்ளஷ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் குட்டியாக மண் கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 1 கிலோ சிப்பி எடுத்தோம். அதில் வந்து பாருங்கள் 200 கிராமுக்கு தான் கறி இருக்குது. இப்போ இதை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வேக வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு, ஒரு 1/2 டம்ளருக்கு வந்து தண்ணி ஊற்றி இதை நம்ம வந்து வேக வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் போதும். 5 நிமிஷம் மட்டும் நம்ம இதை வேக வச்சோம் அப்படின்னா இது ரொம்ப கறி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓகேங்களா? அதனால வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கிறதுக்காக நம்ம வந்து இதை வேக வச்சுக்கலாம். பாருங்க, அடுப்பில் வச்சாச்சு. இது வந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வெந்துருச்சு பாருங்க, கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்மளை வந்து இந்த வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வானல் சூடானோடனே நான் 3 டீஸ்பூனுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூனுக்கு வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். 7 கருவேப்பிலையில 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூனுக்கு வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 20 சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. ஆமாம், அது எல்லாத்தையும் கட் பண்ணுறது தான் பெரிய வேலை. காளான் கூட க்ளீன் பண்ணிடலாம், இதை கட் பண்ணிக்கணும் பெரிய வேலை. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து 1/2 டீஸ்பூனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துருங்க. 2 டீஸ்பூனுக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி இல்லை அப்படின்னா மிளகாத்தூள் வந்து நீங்கள் 1 ஸ்பூன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால நம்ம அதுக்கு ஏற்ற காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஓகேங்களா? நம்ம உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு தக்காளி நிறைய ஆட் பண்ண வேண்டாம், அதனால ஒரே சின்ன தக்காளி தான் ஆட் பண்ணிருக்கேன். இதை நல்லா வதக்கி விடுங்க.
இப்போ தக்காளிலாம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அந்த சிப்பி கறி வந்து வச்சிருந்தோம் இல்லையா, இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஆயிஸ்டர் அப்படின்னு கூட இன்னொரு பேர் இருக்கு. ஓகேங்களா, இதில் ஒரு 1/4 டம்ளருக்கு மட்டும் நான் தண்ணி தெளித்து விடுறேன், ஏன்னா இந்த மசாலா வாசனைலாம் வெடிக்கிறதுக்காக. ஸோ இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் வேகட்டும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிருக்கு பாருங்க, நல்லா கிரேவியாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஓகேங்களா, இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அப்படியே வைப்போம், ட்ரை ஆகட்டும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க, நல்லா ட்ரை ஆயிருக்கு. இப்போ இதுக்கு கொத்தமல்லி தூவி விட்டு சர்வ் பண்ணலாம். பாருங்க, நம்மளுடைய சிப்பி கறி வறுவல் தயாராகிடுச்சு. இதோட சுவை சூப்பரா இருக்கும். அந்த ஃப்ளஷ்லாம் வந்து சூப்பரா சாப்பிட்றதுக்கு பயங்கரமா இருக்கும். நம்ம மட்டன் சாப்பிட்ற ஒரு ஃபீல் வரும் இதுல. ஸோ இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தீரேகா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.